ஜூன் 18 என்னோடய பர்த்டே. எப்போவுமே நல்ல காற்றும் மழையும் தான் இருக்கும். நான் வேலைக்கு போனதே இல்லை என்னோடய பர்த்டேக்கு. ஏன்னா வீட்டில் இருந்துருவேன். நாங்கள் எங்கேயாச்சும் படத்துக்கு வெளியே அப்படி போவோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல காற்று மழையும் கூடுதல்னால தேனிக்கு போகலான்னா நமக்கு போடி மட்டும் அவ்வளோ சேஃப்டி இல்லை. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நான் பிறக்கும்போது நல்ல காற்றுலேயும் மழையிலையும் இந்த வீட்டில் லைன் ரூமில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி வேலைக்கும் போகல, வேறு எங்கேயும் போகாதனால மத்தியானம் அம்மா சாப்பிட வருவாங்க. அவங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் நம்ம பாறை கோயிலில் போய் திரி கத்திச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அதனால அம்மா சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க, மத்தியானம் வரலன்னு சொல்லி அக்கா சொன்னான். அப்போ அப்பாவையும் அக்காவையும் பார்த்துட்டு அங்கே சாயெல்லாம் குடிச்சிட்டு சாயங்காலம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலு முடிஞ்சு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு நாங்களும் போய் பாறை கோயிலில் போய் திரி கத்திக்கலான்னு போனோம். நல்ல காற்றா இருந்ததுனால திரி கத்துமான்னு பார்த்தோம், திரி கத்திச்சிருச்சு. அப்படியே ப்ரேயரெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மழை குறவாக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, அந்த காற்றுலேயும் மழையிலையும் என்ன பிரசவத்துக்கு அன்னைக்கு கூடி அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் வீட்டில் பிறந்தீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் மகாவெல்லாம் கூப்பிட்டதுனால நம்ம கடையில் வந்து கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆம்லேட் உண்டாக்கி தக்காளி சாப்பாடு உண்டாக்கணும். தக்காளி சாப்பாடு உண்டாக்கி நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.